வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ஆள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபியோல JD10 வாங்கியிருக்காங்க. ஹைரஸ் ஆடியோனே போட்டான்ல, நம்ம வெளியில போட்டிருக்கோம். நார்மலாக இந்த ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸில் வந்து ஹைரஸ் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒயர்லெஸில் தான் பெரிய தலைவலி. ஒயர்லெஸ்ல தான் டிஸ்டார்ஷன், அந்த டிஸ்டர்பன்ஸ் சிக்னலுக்கு நிறைய இருக்கும், ரேடியோ சிக்னல். ப்ளஸ் நம்ம ஒயர்லெஸில் கோடெக் சப்போர்ட் இருக்கணும். நம்ம ஆளுங்க SBC AC தண்டி கொடுக்கலாம், முடிஞ்சு போச்சு. இது டைப் C வேற, டிரான்ஸ்பரண்ட் பிளாக் இதோட வித் இன்பில்ட் DAC டைப் Cன்றதுனால அப்படியே ப்ரோ. ஆமா, அது நீங்க சவுண்ட் ப்ரொஃபைல்ஸும் மாத்திக்கலாங்க. ஃபியோ JD1ல இருந்துச்சு பாத்தீங்களா? ஸோ இதுதான் அந்த பாக்ஸ், சிம்பிளான பாக்ஸ். ஏன் இவ்வளவு சிம்பிளா இருக்குன்னா இதோட விலை வந்து 999. 1000 ரூபாய்க்கு ஹைரஸ் IM வித் DAC, இன்பில்ட் DAC. அதுதான் ஒரு ஸ்பெஷல். IM இல்லாம 1000 ரூபாய்க்கு ஹைரஸ் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ப்ரோ, மீடியல் டிரைவர் ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, அவனும் ஹைரஸ் தானே. ஆமா, ஆனா வந்து 800 ரூபாய். ஆனா அது கேபிள் போச்சுன்னா போச்சுதான். ஆமா, இப்போ IM ஒரு அட்வான்டேஜ். அது ஒரு அட்வான்டேஜ். சோ இது நான் வாங்கி இருக்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட் பிளாக், இதுலயே டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்னு ஒன்னு இருக்கு. சோ ரெண்டு கலர் கொடுக்குறாங்க. சூப்பர். இத as usual நீங்க ஃபியோ JD1ல பார்த்த மாதிரியே அந்த இது மாத்திக்கிறது, ஈக்குவலைசர் மாத்துறது. ஓகே, டைப் C. சம. சோ இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது டைப் C மெட்டலா ப்ரோ? ஆமா, மெட்டல் ப்ரோ. நல்லா இருக்கு. ஏன்னா நார்மலா அந்த இடத்துல வந்து சிப் வைப்பாங்களா, சுடும் ப்ரோ. ஆமா, பிளாஸ்டிக் வச்சனா சூடாகும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படியே சூப்பர். இந்த ஆடியோ கலர்ல ஒரு DAC பார்த்து வந்துருமா? ஆமா. அது வந்து சில சமயங்கள்ல சில மீடியா சிப்ல எல்லாம் சூடாகுது. ஓகே. சரி, அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னொன்னு என்ன ப்ரோ, நம்ம JD1 எடுத்துக்கங்க. JD1 இவன் பெரிய ஆளு. இந்த 2000 ரூபான்றதுனால அதுக்கேத்த ஒரு குவாலிட்டி இருக்கு. உங்களுக்கு இதுலயே தெரியும் கேபிள்லயே வித்தியாசம் வேற தெரியும். இவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க சைஸ். இது ஆமா, சின்னதா இருக்குது இல்ல? ஆமா, உண்மைதான். இவன் வேற லீக்குங்க. ஆனா அந்த 2000 ரூபாய்க்கு வந்து டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. இது 1000 ரூபாய்க்கு உள்ள. ஆனா பரவாயில்ல ப்ரோ, 2000 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட கேபிள் சிமிலர் தான். ஏன்னா ஃபியோல அவன் பிராண்டே கொஞ்சம் பிரீமியமான பிராண்ட் இல்ல, அதனால நல்லா கொடுத்திருக்காங்க. ரொம்ப காம்ப்ரமைஸ்லாம் பண்ணல அவனுங்க. நல்ல விஷயங்க அது வரைக்கும். ஓகே, சோ இது எப்படி இருக்குன்றதை இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆமா, ஃபியோ JD1 இவர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும் அதோட சிக்னேச்சர் எப்படி இருக்குன்ட்டு. கம்பேரிசனுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதோட சிக்னேச்சரும் நல்லா தான் இருக்கு. ஆமா, இது வந்து செம லைட் வெயிட். ஆமா, லைட் வெயிட், கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அது நீ எடுத்தோனே தெரியும் ப்ரோ ஹெவியா இருக்குன்றது. இவங்க அந்த இது ஆக்சுவலா 3D பிரிண்டட் ரெசின் கேஸ் தான். ஆமா, அது செம்மையா பண்ணிருக்காங்க. இதுல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு இப்போ. ஆமா, ஏன்னா அதுல டிரைவர் கம்மியா தான் இருக்கு. 1000 ரூபாய்க்கு இவ்வளவுதான். அது ஓகே ப்ரோ. ஆனா எனக்கு வந்து இப்ப இந்த டிரைவருக்கு அதுக்கும் இப்ப இந்த ஸ்பேஸை இமேஜின் பண்ணி பாருங்களேன். அக்கோஸ்டிக்ஸ்க்காக உள்ள வந்து வைப்ரேட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். ஏர் ஃப்ளோ இது பண்ணி விட்டா எப்படி இருக்கும். அப்போ பேஸ் வந்து அப்படியே ஆல்ரெடி பேஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ டிஃபால்ட்டா இப்போ நான் பேஸ் எக்ஸ்டென்ஷன்ல தான் வச்சிருக்கேன். நான் பேஸ் எக்ஸ்டென்ஷன்ல தான் இருக்கு. ஆமா, கனெக்ட் பண்ணதும் பேஸ் எக்ஸ்டென்ஷன். ஆமா, என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அதை காட்டிடும். JD1லயே காட்டுமே. ஹார்மன் ரெஃபரன்ஸ் காட்டும். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண உடனே காட்டும். நான் JD1 யூஸ் பண்ணது என்னன்னா இது 3.5. ஓகே, இதுல சமயா இருக்கும். லாஸ்டா நீங்க என்ன ப்ரொஃபைல் வச்சிருந்தீங்களோ அந்த ப்ரொஃபைல் கனெக்ட் பண்ண உடனே காட்டும். எந்த போன்ல கனெக்ட் பண்றீங்களோ அது உடனே சொல்லிரும். நான் இப்போ வந்து ஆக்சுவலா கனெக்ட் பண்றேன். என்ன சொல்லுங்க பாப்போமா. பேஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படினு வரும். கத்துதியா? கத்துது. சரி, ஓகே. பேஸ் எக்ஸ்டென்ஷன் நான் இப்போ என்ன பண்ண போறேன். ரைட், 1000 ரூபாய் IM பிரைஸ் பேசுறது எனக்கு கேட்க போறது இல்ல. 1000 ரூபாயில எல்லார் வாயிலையும் மண்ணள்ளி போட்டியே. ஆமா, என்ன இது? எதுவும் பேஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு அதுக்கும் இந்த பாட்டே பேஸ் பூஸ்டட். ஆமா, நான் இத்தனைக்கும் வால்யூம் எவ்வளவு வச்சிருக்கேன்னா இப்போ வந்து 50% வச்சிருக்கேன். 50%லயே எனக்கு வந்து வேற லெவல்ல இருக்கு. 50% தாண்டி போகணும்னு அவசியமே கிடையாது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 70 வரைக்கும் போகலாம் என்ன கேட்டா. அதுக்கு மேல போனீங்கன்னா காது வலிக்கும். காதை பறி கொடுக்க தயாராகி விடுங்க. டிஸ்டார்ட் ஆகாது, பட் ஆனா காது வலிக்கும். நான் இப்போ இதே பாட்டை வந்து ரெட்ரோ சாங்க்கு போறேன். இன்னும் கோரி வரணும். ஒன்றும் இல்லை, க்ரஷர் ஈவோல வைப்ரேட் ஆகும், இதுல ஆகலை. அப்படியே இருக்கு, செம்மையா இருக்கு. சூப்பர் ப்ரோ. அப்போ அடுத்த ப்ரொஃபைல் காட்டுங்க. ப்ரொஃபைல் ரெண்டையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையும் அழுத்தி பிடிங்க. ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அடுத்தது மாறிடும். ட்ரபிள் இது ரொம்ப ட்ரபிளா இருக்கு. வாய்ஸ் மட்டும் வரும், சும்மா அப்படியே பாட்டு ஓடிட்டே இருக்கட்டும். அப்படியே நீங்க மாத்திக்கோங்க. ட்ரபிள்லே பேஸ் பயங்கரமா இருக்குது. தெரிஞ்சிருச்சு, வாய்ஸ் நல்லா தெரிஞ்சிட்டான். வாய்ஸ் மட்டும் இல்ல ப்ரோ, இந்த பாட்டுல வந்து இந்த காதல் சைக்கணும் ஒரு சாங் இருக்கும். இது சாஹோவா? சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடியோல ஒரு எப்படின்னா பேக்ரவுண்ட்ல ஒரு இந்த பிளேட் அண்ட் சவுண்ட்ஸ் கேட்கும். அது இப்போ ட்ரெபிள் வச்ச உடனே ரொம்ப கேக்குது. அப்படியா? நைஸ், குட். நான் இப்போ அடுத்து என்ன இருக்கு? வோக்கல் வாய்ஸ் மட்டும் என்ஹான்ஸ்டா கேட்கும், அவங்க பாடுறது மட்டும். ஹார்மன் ரெஃபரன்ஸா? அதுவும் இருக்கு. வி ஷேப்.
எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? ஹார்மன் ரெஃபரன்ஸ் எப்படி பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து blend ஆஃப் both இருக்கு. ஹைஸ் லோஸ் ஹைஸ் ரெண்டுமே சூப்பரா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த பேஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல ப்ரோ, நம்ம ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது பிடிச்சிரும். ஆமா, ஏன்னா இப்ப இருக்க பாட்டு எல்லாமே பேஸ் தான். ஆமா, அதனால அது சூப்பரா தான் இருக்கு. கேக்குற சாங்க பொறுத்து நீங்க மாத்திக்கலாம். அடுத்து மாத்துங்க. என்ன வருதுன்னு கேமிங் தனியா கொடுத்துருக்கான். கேம் விளையாடுறவங்களுக்கு அந்த இதெல்லாம் ஆடியோ என்ஹான்ஸ்டா கேட்கும். கேமிங்க்கு சூப்பர் ப்ரோ. டிஃபால்ட் ஒர்க் பண்ணிருக்கான். டிஃபால்ட் வந்து ஒரு மாதிரி ஃபிளாட்டா எல்லாமே ஆடியோ ஃபைல் மாதிரி இருக்கும். இது எனக்கு ஹார்மன் ரெஃபரன்ஸ் பிடிச்சிருக்கு. அத வி ஷேப் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு. ஏன்னா அது எப்பயுமே நானும் அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே. அண்ட் பேஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து வச்சு செஞ்சுட்டான். அடுத்து வந்து ட்ரிபிள். இதுல இன்னொன்னு என்னன்னா எப்பயுமே பேஸ் இருக்கு. ஆமா, சரியா? இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல எப்பயுமே பேஸ் இருக்கு. அதனால வந்து நீங்க உங்களுக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹெட்ஃபோன் பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி கேட்கலாங்க ப்ரோ. எனக்கு இந்த ஐஎம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஐஎம்னாலே பேஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எப்பயுமே நம்ம பாத்துட்டோம். அண்ட் லவுட்னஸ் ரொம்ப லாஸ் இருக்காது இல்ல, சோ நல்லா இருக்கும். இவங்க டிசைனே சூப்பரா இருக்கும். ஆமா, இவன் என்ன மாஸ் பண்ணிட்டான் ப்ரோ ஃபியோ. ஆமா, இப்போ நான் JD1ல என்ன சொல்லுவேன்னா, JD1ல ஹார்மன் ரெஃபரன்ஸ் செம்மையா இருக்கு. இதுல எனக்கு வந்து ஹார்மன் ரெஃபரன்ஸ் வந்து அவ்வளவு இம்பாக்ட் காட்டல. அதனால தான் பேஸ் எக்ஸ்டென்ஷன் வச்சிருந்தேன். பேஸ் எக்ஸ்டென்ஷன் எனக்கு இதுல நல்லா இருந்துச்சு. ஆனா ஹார்மன் ரெஃபரன்ஸ் நான் கேட்கணும்னா JD1ல கேட்பேன். அதே மாதிரி இதுல 50 வால்யூம் வச்சாலே ஃபுல் லவுட்னஸ் நல்ல பயங்கர லவுடா இருக்கும். இதுல வந்து ஒரு 60-70 வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு, என்னோட யூசேஜுக்கு. சோ அந்த 1000 ரூபாய் டிஃபரன்ஸ்ல இவ்வளவு சேஞ்சஸ் தெரியுது எனக்கு. நான் நோட்டீஸ் பண்ணேன். அதான் அதுல அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து 50 வச்சாலே பயங்கரமா இருக்கு. பவர் எக்ஸ்ட்ராவா போகுது. ஆமா, லவுட்னஸ் அதிகமா இருக்கு. ஆமா, இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ராடக்ட்டே கிடையாது இந்த லீக் இல்ல. ஏன்னா ரேட் ஆமா இது சம்பந்தமே கிடையாது. ஒரு 15000 ரூபாய் 14000 ரூபாய் வச்சுக்கோங்க. 14000 ரூபாய். அப்ப இது 14 வாங்கிடலாம். வாங்கி நம்ம ஒண்ணு வச்சுக்கிட்டு மீதி எல்லாரும் கொடுத்துடலாம். ஆமா. ஆனா இது வந்து எப்படி இருக்கும்னா ப்ரோ, இப்போ அந்த இதே பாருங்க, அந்த இது என்னது இது 3.5 இதுவே இவ்வளோ இதா இருக்குது, கோல்டு பிளேட்டடு. இந்த நீங்க கேட்டு பாருங்க. சிம் கார்டுங்க இது, இந்த பிராண்டு சிம் கார்டோட சூப்பர் மிக்ஸ். ஆல்ரெடி நம்ம இதுக்கு வீடியோ போட்டிருப்போம். ஆமா, போட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவா. ஆமா, தெளிவா இருக்கும் ப்ரோ. ஆடியோ அப்படியே அரண்டுருவாங்க யாரா இருந்தாலும். மைக் எல்லாம் வராதுங்க இதுல. 50% வைக்கிறோம். மைக் எல்லாம் வராதுங்க இதுக்கு. கிளாரிட்டி தான். வா, டிஃபரன்ஸ் தெரியுது கிளாரிட்டியில. பேஸ் ப்ரிசைஸா இருக்கு, அப்படியே டக் டக். எனக்கு இது கேட்கும் போது இது கேட்ட மாதிரி இருக்குங்க. ஆஸ்ட்ரல் கன்ல கேட்ட மாதிரியே இருக்கு அந்த ஆடியோ ஃபைலோட சிக்னேச்சர். இது பயங்கரமா இருக்கும் ப்ரோ. நிறைய மியூசிக் இருக்கும். ஜிவாஜி சாங், ஏஆர் ரஹ்மான் பூந்து விளையாடி இருப்பாரு பேக்ரவுண்ட் மியூசிக்ல. நிறைய மியூசிக் வரும், வேற லெவல். எப்படி இருக்கு, இவ்வளவு மியூசிக் வருதுங்க. அப்பா சாமி, செமையா ப்ரோ. ஸோ அதான் எனக்கு வந்து என்னன்னா இதுல என்ன அட்வான்டேஜ், பிரைஸுக்கு ஏற்ற காசு தான். ஆமா, காசுக்கு ஏற்ற தோசை தான். இதுல என்னன்னா ஆடியோ குவாலிட்டி என்ரிச் ஆகுங்க. இதுல ஆனா என்ன அட்வான்டேஜ்னா கால்ஸும் பேசலாம். இதுல மைக்ரோஃபோன் கிடையாது. ஆமா, இதுல வந்து ஒன்லி ஃபார் பியூர்லி மியூசிக் வச்சுக்கோங்களேன். இது வந்து மைக்ரோஃபோனும் இருக்கு. அதனால வந்து அப்போ இன்னொரு மேட்டர் இருக்கு. இப்போ இந்த கேபிள் கழட்டி நான் இதுல மாட்டினா கேட்கலாம். ஓகே, இந்த மாதிரி அவுட்புட் அதே வருமா? அதுக்கு இல்ல, அது மாத்தினா என்ன கேட்கலாம்னா, நான் எப்படி சொல்ல வரேன்னா கால்ஸ் பேசலாம். ஓ, அதுக்கு சொல்றீங்க. ஆமா ஆமா. ஆனா இதுல இந்த கேபிள் குவாலிட்டி ரொம்ப சூப்பர் ப்ரோ. ஆமா, பார்த்தாலே தெரியுது. நல்லா கேக்குது. கேபிளோட குவாலிட்டி இதுவே பாருங்க எவ்வளவு பிரீமியமா கொடுத்திருக்கான்ட்டு. இதுலயே தெரிஞ்சிரு குவாலிட்டி. ரேட் இதுல தான் வருது அப்படினு. சோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்ங்க. சரியா? இது வந்து கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவுச் பாத்தீங்களா அந்த காசுக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா, அந்த பவுச் லெதர் இது போட்டு நம்ம கரெக்டா ஸ்டோர் பண்றதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஸோ நல்ல ப்ராடக்ட்டுங்க இதுவும். ஸோ அதான் ஒன்றுலங்க. இப்போ ஐஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்பியும் மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ்டாக இருக்கும் பட்சத்தில் சிலருக்கு வந்து காதில் பிரச்சனை வருது. ஆமாம், சரியா? அப்புறம் இதுன்னு இல்லை, எந்த ஹெட்ஃபோன்ஸ்னாலும் ரொம்ப எக்ஸ்போஷர் அதிகமாச்சுன்னா காதுல வந்து என்ன ஆகுதுன்னா, ஏன்னா இது வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. நீங்க சாதாரண ஹெட்ஃபோன்ல வைக்கிற வால்யூம்ல இதில் வச்சு கேட்டீங்கன்னா காது போயிரு சீக்கிரமா. உண்மை ப்ரோ. நீங்க 70-80 கேக்குறீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு 50 வச்சு கேட்டீங்கன்னாவே போதும், கரெக்டா இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ப்ரோ இந்த இயர் சென்சிட்டிவிட்டி இருக்கும், அது ஆடியோ சென்சிட்டிவிட்டி இல்ல, இந்த அலர்ஜிக் சென்சிட்டிவிட்டி. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா காதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருது. ஆமா, ஈரமா காதுல வெட்டாவும் உள்ள. ஆமா கரெக்ட். ஏன்னா வென்டிலேஷன் இருக்காதுல்ல, ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா. சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்ட், வேற எதுவும் இல்லைங்க. அதான். சோ 1000 ரூபாய்க்கு இது ஒர்த்துங்க. ஸோ யாராச்சும் ஐஎம் 1000 ருபீஸ்க்கு எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் பேஸும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி நிறைய ஆடியோ ப்ரொஃபைல்ஸ் மாத்திக்கலாம் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஈக்குவலைசர் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க அந்த பட்டன் வச்சு. ஃபியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவங்களுக்கு வந்து இதை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 1000 ரூபாய்க்கு பெஸ்ட். அது பயங்கரமா இருக்கு. நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்ற அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு 1000 ரூபாய்க்கு நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண நிறைய ஐஎம்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். 1000 ரூபாய்க்கு நிறைய ஐஎம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆடியோ கலர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
மனசாட்சியே இல்லாம என்ன பண்ணிருப்பானா ஐஎம், ஆனா என்னன்னா அந்த பின்ன கழட்ட முடியாது. கரெக்ட். 500 ரூபாய்க்குலாம் விட்டான். ஆமா. ஸோ அதெல்லாம் வந்து கிரேசியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லயும் வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அதுவும் முக்கியமா டைப் சி கொடுத்துதான். ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டா ஏகேஜி வீடியோ பண்ணியிருந்தோம். ஆமா. ஏகேஜி வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு ஆஃபர்ல வரும். ஆமா, ஆஃபர். ஆனா 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு இத்தனை ப்ரொஃபைல்ஸோட டைப் சி கொடுத்து வேலையை. ஸோ இதெல்லாம் வந்து இதுல கால்ஸ் வந்து எக்ஸலண்ட்னு சொல்ல மாட்டேன், பட் மைக் இருக்கு, உங்களால பேச முடியும். இண்டோர்ஸ்க்கு ஓகே. ஏகேஜி வெளியில கூட நீங்க போய் பேசலாம். ஏகேஜி மைக் ப்ரொஃபஷனல் அது வேற லெவல். ஓகேங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது வந்து கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து இப்போதைக்கு எதெல்லாம் ஃபேமஸாக இருக்குன்னு பார்த்தா அமேசான், ஃப்ளிப்கார்ட் வழியா இந்த மாதிரியான ஐஎம்ஸ் வாங்குறதோட இந்த கான்செப்ட் கார்டும் ஹெட்ஃபோன் ஜோன். நான் ஹெட்ஃபோன் ஜோனில் தாங்க வாங்கினேன். JD10 இதோட மாடல் பேர். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ரைட்டு. ஸோ பார்ப்போம். இது தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சிவபரணி, கௌதம் பார்க்கலாம்.